ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 2mm MS ஷீட்டில் ஃப்ளாட் பொசிஷனில் ஃபில்லர் ராட் இல்லாமல் வெல்டிங் மற்றும் எட் ஜாயிண்ட்டை கற்றுக்க போகிறோம். இந்த வீடியோவின் நோக்கங்கள்: வரைபடத்தின்படி கொடுக்கப்பட்ட அளவிற்கு வேலையை தயார் செய்யவும், வரைபடத்தின்படி தட்டின் விளிம்புகளை வளைக்கவும், அதன் பிறகு ஒரு விளிம்பு இணைப்பாக அமைத்து அவற்றை வெல்ட் செய்யவும். இடதுபுற நுட்பத்தை பயன்படுத்தி விளிம்பு இணைப்பை ஒரு தட்டையான நிலையில் வெல்டு செய்யவும். மேற்பரப்பின் சீரான தன்மைக்காக வெல்டை சுத்தம் செய்து பரிசோதிக்கவும். ஆரம்பிக்கலாம். நீங்கள் வெல்டிங் இயந்திரத்தை இயக்க தொடங்குவதற்கு முன் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கைகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஹெல்மெட் மற்றும் ஹூட், சுவாச கருவி, ஸ்டீல் டோ ரப்பர் சோல்ட் பூட்ஸ், தீ தடுப்பு ஆடைகள், கையுறைகள், காது பாதுகாப்பு. முதலில் வரைபடத்தை கவனித்து அதற்கேற்ப வேலை பொருட்களை தயாரிக்கவும். இந்த தயாரிப்புக்கான பரிமாணங்கள்: இறுதி தயாரிப்புக்கு தேவையான அளவுகள் 150 x 92 x 2 மில்லிமீட்டர். தயாரிப்பின் போது உலோகத்தை 150 x 45 x 2 mm அளவுகளென துண்டுகளாக வெட்டி தயாரிக்க வேண்டும். உலோக துண்டுகளின் விளிம்புகளும் நன்கு சுத்தம் செய்யப்பட வேண்டும். வளைவு விளிம்பு தகட்டுகளின் மேற்பரப்பில் 90 டிகிரி கோணத்தில் இருக்கும் வகையில் 2 லோக துண்டுகளையும் வளைக்கவும். வளைந்த உலோக தகட்டின் நீளம் தகட்டின் தடிமன் அளவை விட 2 மடங்காக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். உதாரணத்திற்கு, தட்டின் தடிமன் 2 மில்லிமீட்டர் என்றால் வளைந்த லோக பகுதியின் நீளம் 4 மில்லிமீட்டர் என்றாக. கேஸ் வெல்டிங் பிளான்ஸை 0.15 கிலோ பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் வாயு அழுத்தத்தில் அமைக்கப்பட வேண்டும் மற்றும் அதன் முனை 7 என அமைக்க வேண்டும். சுடரை நடுநிலையாக அமைக்கவும். தயாரிக்கப்பட்ட துண்டுகளை வெல்டிங் டேபிளில் அமைத்து இரு முனைகளிலும் டாக் வெல்ட் செய்யவும். டாக் வெல்டின் நீளம் தோராயமாக 6 மில்லிமீட்டர் என்றாக இருக்க வேண்டும். பின்னர் தகட்டுகளை சுத்தம் செய்யவும். டாக் வெல்டின் சீரமைப்பை சரிபார்க்கவும். தீச்செங்கற்கள் மீது ஒரு தட்டையான நிலையில் அதை அமைக்கவும். டெபாசிட் செய்யப்பட்ட பிட்களை சுத்தம் செய்ய வயர் பிரஷை பயன்படுத்தவும். பின்னர் வலது பகுதியிலிருந்தும் வெல்டிங் தொடங்க வேண்டும். ப்ளோ பைப் 60 முதல் 70 டிகிரி கோணத்தில் இருப்பதை உறுதிப்படுத்தவும். வெல்டிங் செய்யும் போது லெஃப்ட்வர்ட் டெக்னிக்கை பயன்படுத்தவும். விளிம்புகள் ஒரே மாதிரியாக இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். சீரான வேகத்தையும் சுடரையும் பராமரிக்கவும். வளைந்த விளிம்புகளை தகட்டின் முழு மேற்பரப்பு வரை இணைக்கவும். நீங்கள் இடது முனையில் வேலையை நிறுத்திய பிறகு
பள்ளங்களை நிரப்பி வெல்டிங்கையும் முடிக்கவும். சுடரை அணைக்கவும். முனைகளை குளிர்விக்க தண்ணீரை பயன்படுத்தவும். வெல்ட் எட்ஜஸை சுத்தம் செய்து சீரான அகலம், பீட்ஸின் உயரத்தை ஆய்வு செய்யவும். சீரான அலை, சீரான இணைவு மற்றும் முழுமையான ஊடுருவல் இருக்கிறதா என்று பார்க்கவும். வெல்ட் போரோசிட்டி, அண்டர்கட் மற்றும் இணைவு இல்லாமை போன்ற குறைபாடுகளிலிருந்து விடுபட்டிருக்கிறதா என்பதை சரிபார்க்கவும். வெல்ட் எட்ஜஸை சுத்தம் செய்து சீரான அகலம், பீட்ஸின் உயரத்தை ஆய்வு செய்யவும். சீரான அலை, சீரான இணைவு மற்றும் முழுமையான ஊடுருவல் இருக்கிறதா என்று பார்க்கவும். வெல்ட் போரோசிட்டி, அண்டர்கட் மற்றும் இணைவு இல்லாமை போன்ற குறைபாடுகளிலிருந்து விடுபட்டிருக்கிறதா என்பதை சரிபார்க்கவும். நாம் இதுவரை கற்றுக்கொண்டதை விரைவாக மீண்டும் பார்க்கலாம். தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்கவும். 2 உலோக தகடுகளை வெல்டிங் டேபிளில் வைத்து டாக் வெல்டிங் செய்யவும். பின்னர் வெல்டிங் இயந்திரத்தை பயன்படுத்தி லெஃப்ட்வர்ட் டெக்னிக் நுட்பத்தை பயன்படுத்தி அவற்றை வெல்டு செய்யவும். அதன் நோசில் 60 முதல் 70 டிகிரி கோணத்தில் அமைய வேண்டும். வெல்டு முடிந்ததும் அதில் குறைபாடுகள் உள்ளதா என சரிபார்க்கவும். உலோகத்தை 90 டிகிரி கோணத்தில் வளைத்து இரு முனைகளையும் டாக் வெல்டு செய்யவும். 60 முதல் 70 டிகிரி கோணத்தில் லெஃப்ட்வர்ட் டெக்னிக்ஸ் பயன்படுத்தவும். சீரான இணைவு உறுதி, முழுமையான பற்றவைப்பு சரிபார்க்கவும். தவறுகள் இருக்கிறதா என பார்க்க ஆய்வு. நிரப்பு கம்பி இல்லாமல் 2 மில்லிமீட்டர் தடிமனான MS தகட்டில் எரிவாயு வெல்ட் நுட்பம் மூலம் விளிம்பு இணைப்பை எப்படி வெல்டு செய்வது என்று கற்றுக்கொண்டோம். ஸோ நம்ம இன்னைக்கு MS ஷீட்டில் ஃபில்லர் ராடை இல்லாமல் வெல்டிங் மற்றும் எட்ஜ் ஜாயிண்ட்டை கற்றுக்கிட்டோம். திரும்பவும் சந்திப்போம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் மற்றும் எக்ஸைட்டிங் வீடியோ கூட. அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் குட் பை.